1945 வருஷம் டிசம்பர் 24 நைட்டு 11 மணிக்கு சோடர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 5 குழந்தைகள் வந்து தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி தீக்கு இரையாக்கப்பட்டவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிளைம் பண்ணி இப்போ வரைக்கும் ஸ்டில் 80 வருஷங்களா அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த குழந்தைகள் வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளால இவங்க வந்து கடத்தப்பட்டிருக்கலாம், கடத்தி அவங்கள வந்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி இருக்கலாம் அப்படிங்கறத வந்து அவங்களோட பேரண்ட்ஸான ஜார்ஜ் சோடரும் ஜென்னி சோடரும் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து இத்தாலியில இருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க. ஸோ இவங்க இத்தாலியிலிருந்து குடிபெயர்ந்து வந்து அமெரிக்காவில் குடியேறினதுனால இவங்க வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய மக்களோட கஷ்டங்களையும் அவங்க படக்கூடிய இன்னல்களையும் இவங்க வந்து பாடல்கள் மூலமாகவும் பாடல் வரிகள் மூலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல்களை பாடி இவங்க வந்து நிறைய பேரோட அன்பையும் நிறைய பேரோட ஆதரவை சம்பாதிச்சிருந்தாலும் இத்தாலியில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளோட பகையையும் இவங்க அதிகமாகவே சம்பாதிச்சிருந்தாங்க. அதனால இவங்க வந்து இவங்களோட குழந்தைகள் தீக்கு இரையாக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் இத்தாலியில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளும் இல்ல, இந்த குழந்தைகளை வந்து கடத்திட்டு போயிருந்தா அந்த கடத்தின கும்பல் வந்து கண்டிப்பா அந்த சர்வாதிகாரிகளோட கூட்டாளிகளாக தான் இருக்கும், அந்த குழந்தைகள் வந்து இப்போ வரைக்கும் சித்திரைகள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா டீடைல்டா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இடத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பா, ஆய்மா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அமெரிக்காவில் மேற்கு வர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சோடர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து 5 குழந்தைகள் வந்து மர்மமான முறையில் ஒரு தீ விபத்தில் இறந்திருந்தாலும் அவங்களோட உடல்கள் கிடைக்காதனால அது வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயமா நீடிச்சுக்கிட்டு இருக்கு. 1945 டிசம்பர் 24 அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த தீ விபத்தில் என்ன நடந்துச்சு, அந்த 5 குழந்தைகள் என்ன ஆனாங்க, அந்த 5 குழந்தைகளுக்கு டெத் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட உடல்கள் கிடைக்காதனால அவங்களோட பெற்றோர்களான ஜார்ஜ் சோடர் அண்டு ஜென்னி சோடர் அவங்க 2 பேருமே வந்து அவங்களோட குழந்தைகள் இறக்கலை, சிலர் வந்து அந்த குழந்தைகளை கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அந்த மிஸ் ஆன அந்த 5 குழந்தைகளை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த 1945 டிசம்பர் 24 நைட்டு என்ன நடந்துச்சு, அந்த வீட்டில் எப்படி தீ பிடிச்சது, அங்கே நடந்த விசாரணையில் என்ன சொன்னாங்க, அந்த 5 குழந்தைகளோட உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 5 குழந்தைகள் வந்து டெத்துன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து உடல்கள் கிடைக்காதனால ஸ்டில் அது வந்து மிஸ்டீரியஸாகவே தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வருஷமாக அந்த பேரண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களாலையும் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழந்தைகளை வந்து தீ விபத்தில் எரிஞ்சிருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சோடர் ஃபேமிலியை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜார்ஜ் சோடர் வந்து ஒரு புரட்சியாளர். ஸோ இதனால வந்து இவங்க அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இந்த ஜார்ஜ் சோடர் அப்படிங்கிறவர் வந்து இத்தாலியில் பிறந்தவர். இத்தாலியில் பிறந்து தன்னோட 13 வயசுல இத்தாலியிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர். குடிபெயர்ந்து வந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா, பலவிதமான வேலைகள் செஞ்சு ஒரு கட்டத்தில் சொந்தமாக ஒரு ட்ரக் வாங்கி ட்ரக் டிரைவராக அங்கே வந்து சர்வே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி சர்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே பகுதியில் இத்தாலியில் இருந்து குடிபெயர்ந்து வந்த ஜென்னி அப்படிங்கிறவங்கள வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு. எப்பன்னா 1922 சொந்தமாக ஒரு மர வீடு வாங்கி இந்த 10 குழந்தைகளும் அங்கே வந்து குடியிருந்திருக்கிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸோட. ஜார்ஜும் அவரோட மனைவி ஜென்னியும் இத்தாலியிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு புரட்சியாளரும் கூட. ஏன்னா அங்கே இத்தாலியில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளை எதிர்த்து இவங்க வந்து நிறைய பாடல்களும் பாடி இருக்கிறாங்க, நிறைய பாடல்களுக்கு வரிகளும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப புரட்சிகரமான வார்த்தை, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அழுகை வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் வந்து டெலிவிஷன்ஸ்லையும் பிரபலமாகுது. ஸோ இதனால இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட பாராட்டுக்களையும் அவங்களோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைச்சாலும் அதே நேரத்தில் சர்வாதிகாரிகளோட கண்கள்லையும் இவங்க படுறாங்க, அவங்களோட கோபத்தையும் இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த தீ விபத்து நடந்துச்சு இல்லையா, அது வந்து டிசம்பர் 24, 1945 அந்த அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 24 அன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இவங்க பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு இவங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரெகுலராக தூங்குற டைமை விட கொஞ்சம் டைம் எச்சாவே ஆகுது. எப்போன்னா நைட் ஒரு 11 மணி ஆட்டம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் இவங்களோட குழந்தைகளை வந்து இவங்க வந்து தூங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. அதாவது இந்த மர வீடு வந்து 2 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்களோட 5 குழந்தைகளும்
கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்க அப்பா அம்மா, அதாவது ஜார்ஜும் ஜென்னியும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் கூடவே இன்னும் 4 குழந்தைகளையும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை எடுத்தது யாருன்னா ஜென்னி. அவங்க எடுத்த உடனே அந்த பக்கம் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. சிரிப்பு சத்தத்தோட அட்டன் பண்ண உடனே சாரி ராங் நம்பர் அப்படிங்கிற ஒரு வாய்ஸும் வந்து இவங்களுக்கு கேட்குது. அப்படி கேட்ட உடனே அந்த ஆப்போசிட்டில் இருந்தவங்க சிரிச்சிருக்கிறாங்க. அந்த சத்தங்கள் எல்லாமே வந்து இவங்க ஜென்னிக்கு கேட்டிருக்கு. கேட்ட உடனே அந்த ஃபோன் கால் கட் ஆகிருக்குது. இவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் சரி ஓகே எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மறுபடியும் பெட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு படுத்த உடனே சரியாக நைட்டு 1 மணிக்கு இவங்க வந்து மறுபடியும் முழிக்கிறாங்க. இந்த தடவை இவங்க வந்து புகை வாசத்தில் நெருப்பு எரிஞ்சு புகை வரும் இல்லையா, அந்த புகை வாசத்தில் இவங்க வந்து கண் முழிக்கிறாங்க. அப்படி இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டில் பாதி இடம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே அவங்க அந்த கீழ்த்தளத்தில் இருந்து அவங்களுடைய 4 குழந்தைகளையும் இவங்களும் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஓடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை முதல்ல வெளியே அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் மேலே மாடியில் இருக்கக்கூடிய பசங்களை எழுப்புறதுக்காக கத்துறாங்க. அவ்வளோ சத்தமாக கத்தியும் மேலே இருக்கக்கூடிய அந்த 5 குழந்தைகள்கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரிப்ளேவும் வரல. அதே மாதிரி இவங்களாலையும் மாடிக்கு போக முடியல. ஏன்னா அந்த படி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க படி மூலமாக இவங்களால வந்து கீழே இருந்து மேலே போக முடியல. அப்படிங்கிறதுனால இவங்களால வந்து கத்த மட்டும்தான் முடிஞ்சதை ஒழிய மேலே போய் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியலை. அதே மாதிரி இவங்க வந்து நைட்டு 11 மணிக்கு தான் அந்த 5 குழந்தைகளையும் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறமா இவங்க அந்த குழந்தைகளை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இவங்களால முடியல அப்படின்னு சொல்லி இந்த வீடு வந்து முக்கால்வாசி எரிஞ்ச உடனே அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து வெளியே ஓடிடுறாங்க. ஓடி வந்த உடனேயும் இவர் ஜார்ஜினால வந்து தாங்க முடியல, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏணிகள் போட்டு அந்த வீட்டு மாடிகளுக்கு ஏறலாம், அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் முடியுது. அதே நேரத்தில் ஜென்னி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எல்லாம் போய் அவங்களோட ஃபோன் கால்ஸ் மூலமாக தீயணைப்பு வண்டி ஃபயர் சர்வீஸை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரை ஃபோன் கால்ஸும் வந்து கட் ஆகிருக்கு. அது எப்படி சாத்தியம்? அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களால வந்து ஃபயர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணவே முடியல. தீயணைப்பு வீரர்கள் வர்றதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. எப்போ நைட்டு 1 மணிக்கு வீடு இப்போ எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் தான் வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அவங்க வரும்போது அந்த மொத்த வீடுமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அதுக்கப்புறமா தீயணைப்பு வீரர்கள் வர்றாங்க. வந்து இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி பார்க்கும்போது அங்கே எந்த பாடிஸுமே கிடைக்கல. அந்த நேரத்தில் ஜார்ஜ் சோடர் என்ன சொல்கிறாருன்னா இதை செஞ்சது கண்டிப்பாக இத்தாலியில் இருக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களை பிடிக்காது. நாங்கள் எழுதக்கூடிய பாடல்களையும் புரட்சியும் அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுத்ததுனால அவங்களால செய்யப்பட்ட சதி தான் இந்த சதி. என் குழந்தைகளை வந்து அவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் சோடர் சொன்னாலும் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆனாலும் ஜார்ஜ் வந்து இது வந்து அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கான ஆதாரங்களை இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா சுற்றி இருக்கக்கூடிய எந்த வீட்லேயும் வந்து டெலிஃபோன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதையும் இவங்க வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து இன்சூரன்ஸுக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது இவர் வந்து வேண்டான்னு சொல்லி அவர் அனுப்பினாலும் அவர் வந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா உங்கள் வீடு வந்து ஒரு நாள் 10 எரியும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து ஜார்ஜ் நோட் பண்ணிட்டு கேஷுவலாக விட்டுறாரு. அதுக்கப்புறமா 2வதா வேலை தேடி வந்த ஒருத்தன் வந்து இவங்க வீட்டில் வந்து வேலை இருக்கான்னு கேட்டு வேலை இல்லைன்னு சொல்ற உடனே உங்கள் வீடு ஒரு நாள் கண்டிப்பாக தீக்கு இரையாகும் அப்படிங்கிற வார்த்தையை அவனும் சொல்லிட்டு போகிறான். இந்த 2 வார்த்தையுமே வந்து இவர் ரொம்பவுமே வந்து பாதிச்சிருது. பட் இருந்தாலும் இதை யார் செய்ய போறா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் எப்போ நடக்க போகுது அப்படின்னு தெரியாதனாலையும் இவர் வந்து அதை வந்து அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு ஒயரிங் ஒர்க் நடக்குது. அந்த ஒயரிங் ஒர்க் தான் வந்து தீ பத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இன்வெஸ்டிகேஷன்லையும் சொல்றாங்க, இவரும் சொல்றாரு. ஏன்னா ஒயரிங் வேலை வந்து கரெக்டாக செய்யலை, அதனால வந்து ஒயர் சர்க்கியூட் ஆகி இந்த வீடே வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. இந்த வேலை செஞ்சதும் அந்த சர்வாதிகாரிகளோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜார்ஜ் வந்து ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட பாடிஸ் எதுவுமே வந்து அந்த எரிஞ்ச வீட்டில் கிடைக்கல. அதோட அவங்களோட எலும்புகள் கூட அந்த இடத்துல இருந்து இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனால வந்து ஜென்னி என்ன சொல்றாங்கன்னா என்னோட 5 குழந்தைகளையும் அந்த சர்வாதிகார கும்பல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு அவங்கள தூங்க சொல்ல போகும்போது மட்டும்தான் நான் வந்து அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறமா வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அவங்களை கீழே இறங்கி வர சொல்லி ரொம்ப சத்தமாக கத்தணும். அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வந்து கிடைக்கல. மரத்தாலான அந்த படிக்கட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களாலையும் மேலே போக முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள வந்து நைட்டு அவங்க கடத்திட்டு போயிருக்கலாம், அவங்கள வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்னியும் வந்து அவங்க தரப்புல அவங்களோட ஒரு ஆதங்கத்தை வந்து அவங்க சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து இந்த
தீயில வந்து விழுந்து இறந்துருந்தாங்கன்னா இந்த உடல்கள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உஷ்ணமான ஒரு வெப்பம் வந்து இங்கே இல்லை. வீடு எரியிற அளவுக்கு, அதாவது ஒரு மரம் எரியிற அளவுக்கு தான் அங்கே வந்து வெப்பமும் அந்த தீயும் இருந்ததே தவிர உடல்களை, அதாவது ஒன்றும் இல்லை 5 உடல்களை கம்ப்ளீட்டாக எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு எரிக்கிற அளவுக்கு அங்கிருந்த அந்த தீயோட உஷ்ணம் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய பலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினாலையும் அந்த குழந்தைகளை கடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் ஜென்னியும் ஜார்ஜும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து அவங்களோட வேலை தான், அந்த சர்வாதிகாரிகளோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து கம்ப்ளீட்டாக வயரிங்னால மட்டுமே நடந்திருக்கு, இதுக்காக நம்ம வந்து யாரையுமே தண்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே அப்போதைக்கு ஜார்ஜும் ஜென்னியும் இதை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட்ஸையும் அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்கள தேடுற முயற்சியில் இப்போ வரைக்கும் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 குழந்தைகள் காணாமல் போனாங்கன்னு சொல்லி தீயில இறந்தாங்கன்னு சொன்ன அந்த குழந்தைகளோட பேர் என்னன்னா மாரி சோடர், மார்த்தா லீ சோடர், லூயிஸ் சோடர், ஜென்னி ஐரின் சோடர், டெட்டி டோலி சோடர். இவங்க 5 பேரும் தான் வந்து காணாமல் போன அந்த 5 குழந்தைகள். அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜ் சோடரும் ஜென்னி சோடரும் என்ன பண்றாங்கன்னா எரிஞ்சு போன அந்த வீட்டை வந்து இந்த 5 குழந்தைகளோட நினைவா மட்டுமே வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை பராமரிச்சுட்டு வர்றாங்க. அந்த வீட்டை வந்து மறுபடியும் கட்டி அவங்க அங்க குடியேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து இவங்களுக்கு வரல. இந்த ஜார்ஜ் சோடரோட தொடர் முயற்சியால 1945 நடந்த இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து 1950 வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல 1950வது வருஷம் என்ன நடக்குதுன்னா காணாம போன ஒரு குழந்தையில ஒருத்தரோட போட்டோவை கம்ப்யூட்டரோட ஹெல்ப் மூலமா இளம் வயசுல அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து இவங்க எடுத்து அந்த இமேஜஸ் மூலமா இவங்க வந்து நிறைய இடங்கள்ல காணவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்டர்ஸும் நிறைய முயற்சிகளும் இவங்க வந்து எடுத்து அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த மாதிரி வந்து அவங்க தேடி கஷ்டப்பட்டு அவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலும் ஸ்டில் கிட்டத்தட்ட 80 வருஷமா அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அந்த 5 பேர்ல ஒருத்தர் கூட இவங்களால திரும்பவும் பார்க்க முடியல. அந்த 1945 டிசம்பர் 24 நைட் 11 மணிக்கு தான் இவங்க அந்த 5 பேரையும் கடைசியா பார்த்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு, அவங்கள வந்து சர்வாதிகாரிகள் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்ல உண்மையிலேயே அவங்க வந்து தீக்கு இரையாக்கப்பட்டாங்களா, இல்ல சர்வாதிகாரிகளால சித்திரவதைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் முடிவில்லாத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இந்த சோடர் ஃபேமிலியில இருந்து மிஸ் ஆன இந்த 5 குழந்தைகளை தேடுறது யாருன்னா ஜார்ஜ் அண்ட் ஜென்னி சோடர்ஸோட கடைசி குழந்தையான அவங்களும் அவங்களோட குழந்தைகளும் தான் இப்போ வரைக்கும் அவங்கள வந்து தேடுற முயற்சியில் இன்னும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் மூலமாகவும் சில அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மூலமாகவும் அவங்கள வந்து தேடுற முயற்சியில் இப்போ வரைக்கும் வந்து அவங்க பின்வாங்காம தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தைகள் வந்து கடத்தப்பட்டிருப்பாங்களா, இல்லை தீக்கு இரையாக்கப்பட்டிருப்பாங்களா, இல்லை சர்வாதிகாரிகளால் கடத்தப்பட்டு இப்போ வரைக்கும் சித்திரவதையில் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மிஸ்டீரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களாலையும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.